விஜய், மல்லி 2 பேருமே இந்த சுடரோட கேஸ்ல இருந்து டோட்டலா வெளில வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. அப்படி விஜய், மல்லி 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இந்த கேஸ்ல இருந்து அவங்க ரிலீவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம ரசிகரோட விருப்பமாவும் இருந்துட்டுருக்கு. ஏன்னா தினேஷ் இறந்துட்டாங்க. தினேஷ் இறப்புக்கு மல்லி தான் காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்த வச்சு மட்டும் தான் இந்த தீபிகா, விஜய், மல்லி 2 பேரையுமே கார்னர் பண்ணி திரும்ப திரும்ப அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தினேஷ் மட்டும் இறக்கல, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, தீபிகாவுமே அவங்களோட கோபத்தை குறைச்சிப்பாங்க. ஏன்னா அவங்க தன்னோட குழந்தை போல அவங்க தம்பியை பார்த்தாங்க. அவங்க தம்பி தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த தம்பியோட இறப்புக்கு மல்லி காரணமாக இருக்கிறதுக்கு இந்த தினேஷுமே ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தினேஷ், மல்லி 2 பேருமே லவ் பண்ணவே இல்லை. தினேஷ் தான் மல்லியை காதலிச்சாங்க. அவங்க தேவையில்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி மார்ஃபிங் பண்ணி அந்த ஃபோட்டோவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டு இறந்துட்டாங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்கவுமே யாராக இருந்தாலுமே என்ன நினைப்பாங்க, 2 பேருமே சேர்ந்து தோளில் கையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, சரி 2 பேருமே காதலிச்சிருப்பாங்க போல, ஏமாத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாமளுமே நினைக்க தோணும். அது போல தான் இப்போ தீபிகா தவறாக நினச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சம்பவத்தில் முதல் குற்றவாளி இந்த தினேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். தேவையில்லாமல் மல்லியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது போலவே அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. மல்லி மேலே இவ்வளோ கோபத்தை தீபிகாவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்கமிங்கில் நிச்சயமாக இந்த தினேஷ் உயிரோட வரணும். அந்த சம்பவத்தை விஜய் அவங்க கிட்ட எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் தீபிகாவுமே மல்லி மேலே இருக்கிற கோபத்தை மறந்துடுவாங்க. இந்த பிரச்சனையுமே ரொம்பவே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.